அந்த சண்டை போடும்போது உங்களோட டைம் எல்லாம் வேஸ்டா போகும். ஃபுல் ப்ரெஷரும் அந்த டென்ஷன் தான் உங்க மைண்ட்ல இருக்கும். அவங்களுக்கு திருப்பி பேசணுன்ற டென்ஷனுக்கு வருவீங்க. நீங்க வீரமான ஆளா இருந்தாலுமே வீரம் அப்படின்றத சைலண்ட்ல தான் இருக்கு. எதிர்த்து பேசுறதுனாலயோ சண்டை போடுறதுனாலயோ அது வந்து வீரமே கிடையாது. அந்த மனசு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ராங்கா இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே சண்டை போடுவாங்க, உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. என்னோட 5-6 வருஷம் இந்த லைஃப்ல நான் யாருக்குமே ரியாக்ட் பண்ணதே இல்லை. என்ன வேணாலும் பேசுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் எப்படின்றது எனக்கு தெரியும். என் மனசாட்சிக்கு உண்மையாவே நான் ரொம்ப நேர்மையான ஆள் தான். யாரையும் நான் ஏமாத்துறது இல்லை, புறம் பேசுனது இல்லை. முதல்ல இந்த பிசாது பேசுற வேலை என்கிட்ட கிடையாது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, எப்படி ஒரு பொண்ணா இருந்துட்டு நீ ஃப்ரெண்ட்ஸே இல்லாம இருக்க. எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. நான் தேவையில்லாம யாரையும் வந்து குறை சொல்ல மாட்டேன், யார் மனசையும் புண்படுத்த மாட்டேன், ஒருத்தங்களை பத்தி தெரியாம இன்னொருத்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட கிடையாது. அதனாலதான் உங்க லைஃப்ல அவங்க க்ரோ ஆகுறாங்க. ஸோ எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறீங்கன்னா ப்ளீஸ் என்னோட எக்ஸாம்பிள இதுல எடுத்துக்கோங்க, வேற எதுல கூட எடுத்துக்காதீங்க. என்னோட இந்த விஷயங்களெல்லாம் எக்ஸாம்பிளா எடுத்து நீங்க அதுல வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் ஒருத்தங்களை பாக்குறீங்கன்னா இந்த வேர்ல்டுல யாருமே 100% வந்து பெஸ்ட் கிடையாது. எல்லார்கிட்டயும் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா கூட அவங்க கிட்ட பிளஸ் இருந்துச்சுன்னா அந்த பிளஸ் எடுத்துப்பேன், மைனஸை விட்டுருவேன். பிடிக்கலன்றதுக்காக யாரையும் ஒதுக்கி வைக்காதீங்க, பிடிச்சிருக்குன்றதுக்காக ரொம்ப ஓவராகவும் அட்டாச் ஆகாதீங்க. எல்லாமே லிமிட்ல இருங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க.